விஜயின் மதுரை மாநாடு ஒரு வரலாற்று திருப்பு முனையா? தமிழக அரசியல் களம் தற்பொழுது மதுரை மாநகரத்தை நோக்கி திரும்பி இருக்கிறதா? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா ஆலோசிக்கலாம். ஹாய் மக்களே, நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில நாளைக்கு மிக பிரம்மாண்டமா நடக்குது. இந்த மாநாடு ஒரு சாதாரண அரசியல் கூட்டம் கிடையாது. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே எழுத போகக்கூடிய ஒரு வரலாற்று திருப்பு முனை அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தற்பொழுது கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டோடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல் சாராம்சம் என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகம் விஜய் கால் பதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு வட தமிழ்நாட்டை மையப்படுத்தி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில நடந்துச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த 2வது மாநாட்டிற்கு விஜய் தேர்ந்தெடுத்தது தென் மாவட்டங்களை மையப்புள்ளியா திகழக்கூடிய மதுரையை தான். விஜய் மதுரையை ஏன் சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தென் தமிழ்நாட்டுல தனது அரசியல் பலத்தை நிரூபிக்கவும் இந்த பகுதியில மக்களுடைய ஆதரவை முழுமையா பெறவும் தான் விஜயோட முழு திட்டமா இப்ப இருக்கு. இதுதான் வெளிப்படையான உண்மை. அதாவது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில எலியார்பத்தி சுங்கச்சாவடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பராபத்தி பகுதியில கிட்டத்தட்ட 506 ஏக்கர் பரப்பளவுல இந்த மாநாடு நடக்குது. தமிழ்நாட்டுல நடந்த நிறைய மாநாடுகள்ல, அரசியல் மாநாடுகள்லயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு மாநாட்டு பகுதியா இந்த விஜயோட மாநாடு இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. நம்ம நேத்து பேசின இதே விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பேசியிருந்தோம். இந்த மாநாட்டுக்கான பணிகள் முழு வீச்சுல மிக தீவிரமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா முதல் மாநாட்டில் எதுவெல்லாம் சொதப்பியதோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த மாநாட்டில் சரி பண்ண வேணும் அப்படின்னு விஜய் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதனால தான் இந்த மாநாட்டில் உணவு, குடிநீர், கழிவறை வசதிகள் அப்படின்னு அடிப்படை வசதிகளில் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த பொறுப்புகளை எல்லாமே தனித்தனியாக கவனிச்சுக்கிறதுக்காக தனித்தனியாக கட்சி தொண்டர்களை பிரத்யேகமாக இதுக்காகவே அந்த தமிழக வெற்றிகளும் நியமனம் செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மாநாட்டில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பேனரில் இருக்கக்கூடிய அரசியல். பேனர் அரசியல் மதுரைனாலே அப்படித்தானே. பேனர் அரசியலுக்கு பேர் போன மதுரை இந்த முறை பேனர் அரசியலில் விஜயும் இடம் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி என்ன பேனர் அரசியலில் விஜய் இடம் பெற்றிருக்காரு அப்படின்னா, அதாவது வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழந்து விட மாட்டோம் அப்படிங்கிற வாசகம் தான் பேசும் பொருளாக தமிழக அரசியல் களத்தில் மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழக அரசியல் களத்தில் மதுரையில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் பேசும் பொருளாக மாறுவதற்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, அந்த பேனரில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் விஜயோட தோள் மீது கை போட்டிருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. அந்த பேனரில் அந்த ஃபோட்டோக்கு கீழே வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழந்து விட மாட்டோம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமான ஒரு வாசகத்தை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இந்த வாசகத்துக்கு பல அரசியல் அர்த்தங்கள் இருக்குது. குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் வைரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவரை போன்ற ஒரு ஆளுமை தமிழகத்துக்கு தேவை. ஏன்னா அவர் மதுரை மண்ணை சேர்ந்தவர். மாநாடு நடக்கிறது மதுரையில். விஜயகாந்த் இப்போது நம்ம கிட்ட இல்லை. ஆனால் அவருக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் அரியணைக்கு ஒரு தங்கம் கிடைத்திருக்கிறார். அது சினிமா துறையிலேருந்து, விஜயகாந்த் வந்த துறையிலேருந்து. அந்த தங்கம் விஜய் தான், வேற யாருமே கிடையாது, விஜய் தான் அந்த தங்கம் அப்படிங்கிறத பேனரில் வெளிப்படையாக அரசியல் பேசியிருக்காங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் மற்றும் விஜய் இருவருமே மக்களுடைய ஆதரவை நேரடியாக பெற்று எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல் சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள். அதனால இந்த ஒப்பீடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா மதுரை மண்ணில் பார்க்கப்படுது. அதே போல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல. அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த மாநாட்டு திடல்ல பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரோட படங்களுக்கு மத்தியில் விஜயோட கட் அவுட் இருப்பது தான் அந்த வகையில் இப்போ நிறுவப்பட்டிருக்கு. இதில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு வாசகமும் இந்த கட் அவுட்டில் இடம்பெற்றிருக்கு. அதாவது அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் இருவருமே திராவிட அரசியல் பாரம்பரியத்தில் பெரியாருடைய கருத்துக்களை பரப்பி மக்களுக்கு தொண்டாற்றி ஆட்சியை பிடித்தவர்கள். அதே போல தான் திமுக, அதிமுகவுடைய கட்சிகளின் அரசியலுக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் விஜய் தற்பொழுது உருவாகி இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த கட்டவுட்டோட மறைமுக அரசியல் பேசக்கூடிய இந்த கட்டவுட்டாக இப்போ மாறி இருக்கு. இந்த 2 விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுது. சினிமா துறையில் ஒரு அரசியல் பாதைக்கான நுழைவாயில் அப்படிங்கிறத பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர்லாம் நிரூபித்தாங்க. அதே வரலாற்றை விஜய் இப்போ திரும்பி எழுதுவார் அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தோட ஒரு பொருளாக, ஒரு மையப்பொருளாக இப்போ மாறி இருக்கு. மாநாட்டோட முக்கியத்துவம். இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கொள்கைகள், கூட்டணி வியூகம், அதே போல் விஜயோட தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கடந்த சில மாதங்களாக தமிழக வெற்றி கழக கட்சியோட நிர்வாகிகள் மாநாட்டின் அரசியல் முக்கியத்துவம்,
இந்த மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் கொள்கைகள், கூட்டணி வியூகம், அதே போல விஜயோட தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தளமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கடந்த சில மாதங்களா கட்சி நிர்வாகிகளுடைய சந்திப்பு, புதிய நிர்வாகிகளுடைய நியமனம், மக்கள் சந்திப்பு அப்படின்னு பல்வேறு களப்பணிகளை விஜய் மேற்கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் மாநாட்டின் மூலமா தனது அரசியல் பயணத்தை அடுத்த கட்டத்தை அவர் அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் தற்போதைய திமுக அரசின் மீது விஜய் முன்வைக்க போகக்கூடிய மிக கடுமையான விமர்சனங்கள், எதிர்கட்சியான அதிமுக அவருக்கு கொடுக்கும் அழுத்தம், 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து தனது திட்டம் என பல்வேறு முக்கியமான விஷயங்களை இந்த மாநாட்டில் விஜய் தெளிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. மதுரையில் தாவேகாவினர் வைத்திருக்கக்கூடிய பேனர்கள், கட் அவுட்டுகளுக்கு ஒரு செய்தியை தெளிவாக சொல்லுது. விஜய் தனது அரசியல் பயணத்தின் தீவிரத்தை உணர தொடங்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்ப தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் ஒரு புதிய அரசியல் சக்தியா இப்ப உருவாகி இருக்காரு அப்படிங்கிறத தமிழக அரசியல் களம் இனிமேல் பரபரப்பா இயங்கும் அப்படிங்கிறதையும் இந்த மதுரை மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள் பரப்ப தொடங்கி இருக்காங்க. இந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். முக்கியமா விஜயோட இந்த மாநாடு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? விஜய் இந்த மாநாட்டில் என்னெல்லாம் பேசணும், என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும், எது சார்ந்த பிரச்சனைகளை முக்கியமாக உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அது எங்களுடைய அடுத்த வீடியோக்கு உந்துகோலாக இருக்கும். ஏன் தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்களுக்கும் சரி, விஜய் அந்த விஷயங்களை எடுத்து அரசியலாக்குவதற்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களோட கமெண்ட்ஸ் ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம்.